பேக் ஷால் அலோட் கிடையாதுன்னு சொன்னாங்க, அதனால வச்சுட்டு போயிட்டோம். நோட் புக்ஸ்லாமும் அலோட் இல்லைன்னு சொன்னாங்க. சென்னையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்வில் கருப்பு துப்பட்டாவிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பின் 100ஆண்டு விழாவையொட்டி பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்க நிகழ்ச்சிக்கு மாணவிகள் பலரும் வந்திருந்த நிலையில் முதல்வர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியில் கருப்பு நிற துப்பட்டா அணிந்திருந்தவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னதாக அவர்களிடமிருந்து கருப்பு துப்பட்டாக்கள் வாங்கி வைக்கப்பட்டு பின்னர் மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் மாணவிகளிடம் துப்பட்டா ஒப்படைக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருந்தது. அதேபோல கருப்பு நிற கைப்பைகள், குடை போன்றவையும் வாங்கி வைக்கப்பட்டு நிகழ்ச்சி முடிந்த பின்னர் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இது அரசியல் களத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகிறது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்திற்கு மாணவிகள் எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடியை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக கருப்பு நிற ஆடைகளுக்கும் பொருட்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் கருத்துக்கள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் இந்த சம்பவத்துக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் வீடியோ ஒன்றை பகிர்ந்து பதிவிட்டுள்ள அவர், தமிழக முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்வில் கருப்பு துப்பட்டா அணிந்திருந்த மாணவிகள் அரங்கத்திற்குள் நுழைவதற்கு முன்பு அவற்றை அகற்றிவிட்டு வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அவர்களுக்குள்ளே பயம் நுழைந்துவிட்டது. என்ன செய்வதென்று அறியாமல் நம்பிக்கையற்றவர்களாக மாறிவிட்டனர். இது என்ன வகையான எதேச்சதிகாரம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அதேபோல இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த தமிழிசை சவுந்தரராஜன், கருப்பு துப்பட்டாவை கருப்பு கொடி என்று நினைக்கிறார்களோ என்னவோ, கருப்பை பார்த்து ஸ்டாலினும் பயப்பட ஆரம்பித்து விட்டாரா என விமர்சித்து பேசியிருந்தார். இச்சம்பவம் அரசியல் களத்தில் பெரும் பேசுபொருளாகி வரும் நிலையில் இதற்கு சென்னை காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதில் அதிகப்படியான முன்னெச்சரிக்கையுடன் இருந்ததாலேயே இந்த சம்பவம் நடந்துள்ளது என்று காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது.